ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஆடி மாதம் 3 வாரம் கூழ் ஊற்றுற ப்ளாக் தான். ஆக்சுவலி இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எடுத்தது தான். என்ன ரீசனாக எனக்கு டைம் இல்லாதனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அதனால் இந்த வருஷம் எடிட் பண்ணி போடுறேன். இந்த வாட்டி நம்ம வீட்டில் கூழ் ஊற்றணும். ரொம்ப சிம்பிளாக ஊற்றிட்டோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிடாமல் விடக்கூடாதுன்றதுனால நானே வீட்டில் எல்லாமே சிம்பிளாக செஞ்சு சாமி கும்பிட்டுட்டேன். இதுதான் ரீசன். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் சொல்லி கிராண்டாக கூழ் ஊற்றணும். அந்த ப்ளாக் தான் நான் இந்த வாட்டி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கூழ் செய்கிறது முந்தின நாள் சனிக்கிழமை ஈவினிங் தான் செய்வோம். எல்லார் வீட்லையுமே அப்படி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றும் போது 3 வாரம் எப்போவுமே கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடுவாங்க அம்மா, நம்ம ஊரில் இருக்க செல்லியம்மன் கோயிலுக்கு. அன்றைக்கி மத்தியானமே பார்த்திங்கன்னா கூழுக்கு கெவுரு அரைச்சிட்டு கரைச்சும் வச்சுருவாங்க. இதுதான் கூழ் ஊற்றுறோட ப்ராசஸ்ஸு. ஃப்ரைடே அன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணுறது தான். அதுக்கப்புறம் சனிக்கிழமை 3 மணிக்கு மேலே கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அடுப்பில் செய்கிறதுனால 3 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கேஸில் தான் செய்கிறதுனால நாங்கள் பொறுமையாகவே செஞ்சுறது. 4-5 மணிக்கு தான் அடுப்பை பற்ற வைக்கிறது. அதில் ஒரு 1 ஹவரில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி எவ்வளோ கூழ் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1.5 கிலோ அளவுக்கு அரிசி, பச்சரிசி நொய் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 கிலோ அளவுக்கு கெவுர் வாங்கிட்டு அரைச்சி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சனிக்கிழமை கூழ் காசை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பாத்திரத்துக்கு தான் பார்த்திங்கன்னா அம்மா குங்குமம் மஞ்சள்லாம் வச்சிட்ருக்காங்க. எப்போவுமே சாமிக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக ரெடி பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம இதுலேயே கேஸில் எடுத்து வச்சுட்டு ஒரு அரை அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். உலைக்கு அரை தண்ணி இருந்தால் போதும். எனக்கு இந்த கேஸ் பற்ற வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் எனக்கு. ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக இருந்தால் புஷ்ஷுன்னு சவுண்டு வரும். நானுமே ஒரு ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு செகண்ட் டைம் தான் அதை நல்லா பற்ற வச்சேனே. ஏன்னா இது ஃபாஸ்ட்டாக கப்புன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பும் பற்ற வச்சாச்சு. இந்த தண்ணி நல்லா காயணும். காஞ்ச உடனே நம்ம அரிசி கழுவி உலையில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போயிட்டு இந்த கேப்பில் பூ கிள்ளிட்டு வந்துடலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் நானும் அம்மாவும். ஏன்னா 2 பேருமா பறிச்சா கடகடன்னு பறிச்சிடலாம். நாளைக்கு சாமி குடம் வரும். அதுக்கு நம்ம கட்டி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தங்கச்சி, அத்தைங்க எல்லோரும் வருவாங்க. அவங்களுக்கும் தலையில் வச்சுக்கிறதுக்கு பூ ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலை நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசி நோய் ஒரு 3-4 வாட்டி நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். கழுவிட்டு நம்ம உலையில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். கூழுக்கு மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா குழைய நம்ம வேக வைக்கணும். அரிசி இதில் இருக்கக்கூடாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நொய் வாங்கிறதே. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒன்ஸ் திறந்துட்டு நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்பவுமே எங்கள் அம்மா கையில் கரைச்சி வச்சாங்கன்னா நல்லா புளிச்சிடும். இது பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ எப்பவுமே கூழ் செய்கிறதுக்கு ஒருத்தர் கலரிட்டே இருக்கணும், இன்னொருத்தர் ஊற்றணும். 2 பேர் தேவைப்படும். ஒருத்தரால் பண்ண முடியாது. நம்ம ஊற்ற அவங்க கட்டி இல்லாமல் நல்லா கலரிட்டே இருக்கணும். நானும் அம்மாவும் சேர்ந்து நல்லபடியாக கூழ் செஞ்சு முடிச்சிடும். இதில் கொஞ்சம் ஒரு அரை கல்லுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மஷ்ரூம் கிரேவி தான் பண்ணியிருந்தோம். பசங்க கேட்டுருந்தாங்க. எங்கள் ஸ்ரீசக்கை இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சால் தான் பிடிக்கும். இட்லி, தோசை அப்படின்னா எப்போ பார்த்தாலும் இட்லியா தோசையா அப்படின்னு டென்ஷன் ஆகிடுவா. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருந்தேன். நான் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே மஷ்ரூம் வதக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுரும். அந்த தண்ணியெல்லாம் அதிலே சுண்டி வேகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி முடிச்சுட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை இலைகள். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில்
ஒரு பூண்டு, ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பெரிய தக்காளி. இது கூடவே வந்து ஊற வச்ச முந்திரி வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 முந்திரி சுடு தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. டக்குன்னு ஊறிடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஊற்றிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த தண்ணியெலாம் சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இந்த ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுன்னா அதையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் இந்த மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். இப்போ வேணும்னா நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes அப்படியே ஸ்லிம்மில் வச்சுருங்க. இதுவுமே வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொத்தமல்லி வேணான்னு நினச்சிங்கனாலும் கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி கண்டிப்பாக செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நாங்கள் வந்து இந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் நைட்டு பண்ணியிருந்தோம். சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்தது காம்பினேஷன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு கடகடன்னு வந்து நைட்டே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலையை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கொத்தரவங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து கீரை தண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையுமே க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து நைட்டே முடிச்சிட்டா தான் நம்ம வந்து காலைல எழுந்து பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து மறக்காமல் மொச்சக்கொட்டை ஊற போட்டுருன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் வருஷம் அதை மறந்துடுவேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மொச்சக்கொட்டை ஊற போட்டுட்டேன். காலையில் எழுந்து பார்த்தேன், நல்லா சூப்பராக பெருசாக இருந்தது. ஏன்னா எப்போவுமே நான் அதை மறந்துடுவேன், அதனால் எனக்கு ஞாபகப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஊறிடுச்சு. மொச்சக்கொட்டையை வந்து விசில் விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 3 விசில் போட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதுனால நான் பெரிய குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே 2 பூண்டு வந்து தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இடித்து நசுக்கி சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயுமே நான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரைத்தண்டு அது எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. இதெல்லாமே வந்து காயெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கருவோடுமே வந்து பார்த்திங்கன்னா காரப்பொடி கருவோடு எடுத்திருக்கேன். அது நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காரப்பொடி கருவோடு. கொத்தரங்காய் வந்து ஊற வச்சுருக்கேன், ஒரு 5 minutes ஊறட்டும்னு சொல்லிவிட்டு. காய் வந்து இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காயெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டை அதெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் காரத்துக்கு வந்து நான் அதிகமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா நம்ம கருவோடும் இதில் சேர்க்க போகிறோன்றதுனால கருவோட்லேயும் உப்பு இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு
மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைட் பை வந்து நான் கீரை தண்டு, அதுக்கப்புறம் வந்து கருவாட்டுக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சோன்னா தான் அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து வெளில வரும். சைட் பை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் பொரியல் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலையில் நான் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு பொங்கல் சோறு சாமிக்கு கொடுக்கறதுக்கு அதை மட்டும் வந்து பொங்கி வச்சுட்டு புளியெலாம் ஊற போட்டேன். காலைல டிஃபனுக்கு வந்து இட்லி கார சட்னி தான் பண்ணியிருந்தேன். சைட் பை கொத்தரங்காய் வந்து இந்த மாதிரி ஒரு கொதி விட்டு எடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். நான் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிட்டேன், நான் வேறு எதுவும் தண்ணி யூஸ் பண்ணல. இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கீரை தண்டையும் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஊற்றிட்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் குழம்பு. மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருவாடு வந்து எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஸ்லிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ வந்து நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிறதா பிடிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக வச்சுட்டு அப்புறம் இதுவாக இருக்கும் அப்படின்வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொரியரிசி, காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம தெருவில் வந்து சாமி வரும், அதுக்கு வந்து பொங்கல் சோறு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து கொத்தரங்காய் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தும் அதுக்கப்புறம் கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம அவிச்சு வச்சுருக்க கொத்தரங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா வேக வச்சு தான் எடுத்துட்டோம். இதில் ரொம்ப டீப்பாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒன்ஸ் வந்து கலந்து விட்டுட்டு வேர்க்கடலை பொடி பண்ணியிருக்கேன், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொரியரிசி பவுடரும் அதையுமே வந்து 3 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு பூண்டு, இதை வந்து ஜாரில் கொஞ்சமாக அரைச்சி கொரன்னு அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேர்க்கடலை பொடியும் இப்போ சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கீரையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த கீரையிலையுமே வந்து நல்லா வந்து கலரி விட்டுட்டு வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம். பொரியரிசி பவுடரும் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கீரையுமே இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து சும்மா இருக்கும்போது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காததுனால நாங்கள் பண்ண மாட்டோம். ஆனால் முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடு வீட்டில் கூழெல்லாம் கரைச்சி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து அம்மா தான் பண்ணாங்க. அப்புறம் நம்ம தெருவில் எடுத்துகிட்டு போய் கூழ் ஊற்றுறதுக்கும் அதுக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கெஸ்ட் எல்லாம் ஒருத்தராக வர ஆரம்பித்தாச்சு. நான் வந்து வெளில எடுத்துகிட்டு போகிறதுக்காக கருவாட்டு குழம்புலாம் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டுருக்கேன். மார்னிங் வந்து கூழ் ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், கொத்தரங்காய் பொரியல் இது மட்டும்தான். அப்புறம் வந்து பொங்கல் சோறு வந்து அந்த முரத்துலலாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன உண்டையாக வைப்பாங்க.
சாமி குடம் வந்து நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. எப்போவுமே சாமி குடம் வந்து போன பிறகு தான் எல்லார் வீட்லேயும் கூழ் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அம்மா வந்து கரெக்டாக 12 மணிக்கு கூழ் ஊற்றிடுவாங்க. எப்போவுமே 11:45 வந்து நடு வீட்டில் விளக்கேற்றிட்டு இலை போட ஆரம்பித்தாச்சு. சாமி வந்து இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக 11 மணிக்கெலாம் வந்துடுச்சு. அதனால் நம்ம சாமி வந்து போன பிறகு தான் நம்ம வீட்டில் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து இலை போட்டுட்ருக்காங்க. இங்கே உள்ள இலைலாம் போட்டுட்டு நம்ம வெள்ளை எல்லாமே எடுத்துகிட்டு போய் வச்சு தான் கூழ் ஊற்ற போகிறோம். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கச்சி பாப்பாலாம் வந்துட்டாங்க. ஒரே ஜாலியாக அவங்க வந்த உடனே எல்லாரையும் தூக்கி வச்சு அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. அப்படியே வீடியோ எடுக்கிறேன் நான், அப்படியே பார்க்குறாங்க 2 பேரும் மாற்றி பார்த்தோன்னே மோகித் போஸ்லாம் கொடுக்க மாட்டோம். மோகி இங்க பாரு, டைவ்ல வச்சுக்கோ போட்டோ எடுக்கலாம். பாத்து தேங்காய் உடைச்சு கருப்பு அவளை வாங்கி பண்றோம். போறியா? போ. இறங்குடா. பண்ணிட்டு பாப்பா நீ வாங்கிக்கோ. பண்ணு பரவாயில்ல. ஆளு அப்பா மாமா கால் பண்றாரு. அம்மா கிட்ட இருக்க முடியும்.
இருப்பா குழம்பு ஊத்துட்டால குழம்பு ஊத்திட்டே இந்தா அந்த குழம்பு கொடு கீரை ஊத்திராதீங்க எனக்கு கஷ்டம் வேற இருக்கு வேற ஆண்டி கொடுங்க இல்ல இப்படி வந்து வாங்கிடலாம் குடிங்க காலையில கூப்பிடணும்னு நினைச்சேன் கிடைக்கணும் அது பரவாயில்ல வேலை பசங்க பொங்க சோறு யாருன்னா கொடுக்க வேண்டியது வானே இந்த உண்டையை யாருக்கே எடுத்து கொடுத்தா கேக்குதுங்களா நீ வா குடிப்பா வச்சிருக்கு எடுத்து வெயின்னு கேக் வாங்கினா சாப்பிடுவாங்க ஆவாது இரு இரு இவ அரை ஊத்திட்டேன் கூழ் குடிங்க வாங்க வேணாமா பத்திரக்காய் பொருளாக போட்டுருக்காங்க சாட மாட்டீங்களா போயிட்டாங்க அவங்க கடைக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறோம். வெளியே எடுத்துகிட்டு போய் கூழெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டோம். வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நடு வீட்டில் போட்ட இலையை வந்து நான் தங்கச்சி அம்மா அத்தை எல்லோரும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். மத்தியானத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாலியாக ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு புச்சி புச்சி இங்கே பாரு அது திரு பொம்மையை பார்க்குது. ஸ்பூன் வச்சுலாம் நோண்டக்கூடாது. இப்படி வா அதுக்கு வாய் இருந்ததுன்னு டெடி படத்துல வர டெடி பேர். ஐயோ என்னை விடுங்க, நான் எழுந்து போறேன். அதுதான் பிரைட்டா இருக்கு மஞ்சள் கலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து கும்பம் போகிறதுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து உள்ள கேஸில் என்னால் முடிஞ்ச வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் மாமி வந்து வெளியே பெரிய அடுப்பு வச்சு அவங்க மீன் குழம்பு எறா கிரேவிலாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் அந்த ரெண்டு அவங்க டிபார்ட்மெண்ட். நாங்கள் அப்படியே எல்லாமே ஆளாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை பிரித்து பண்ணிட்டோம். வெங்காயம் தக்காளி அரியிறது, இந்த மீன் குழம்பு கூட்டுறது, இந்த மாதிரி வேலைலாம் அம்மா அத்தை கோட்டி பார்த்துக்கிட்டாங்க. ரசம்லாம் கூட்டி ரெடி பண்ணிட்டா. நான் வந்து உள்ள சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3:30க்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி எல்லாமே போட ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே நமக்குலாம் காஃபி குடித்தாதுன்னு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து மாவு வந்து ஆவி கட்டிகிட்ருக்கேன். கோட்டி வந்து லாஸ்ட்டாக பண்ண வேண்டிய டிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்டா. அதை தான் சொல்லி சிரித்து கலாச்சிட்டு இருந்தோம் அவளை. சிக்கன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்கும். நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அடுத்து காஃபியும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காஃபி வந்து மொத்தமாக எல்லாேருக்கும் சேர்த்து கலக்கிட்டேன். மாமி வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க. அது கேரளா ஸ்டைலில் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மீன் குழம்பு.
ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணி கொதிச்சிட்ருக்கு குழம்பு. மீன் போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நானும் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா நாவல்கேணி மார்க்கெட்டில் தான் போயிட்டு வந்தோம். பல்லாவரம் தாண்டி உள்ள நாவல்கேணி நம்ம சேனல் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடை செமையாக இருக்கும். எல்லா மீனுமே அங்கே வெரைட்டி இருக்கும். நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். ரொம்ப பட்ஜெட்லேயும் இருக்குது, ஹையஸ்ட் ரேஞ்ச்லேயும் இருக்குது. நாங்கள் போயிட்டு இன்றைக்கி ஒரு 1500 அந்த ரேஞ்சுக்கு வந்து மீன், எறா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா போகும்போதே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, கச்சை முச்சை நிறையெல்லாம் வாங்கிட்டு வராதிங்க, குழம்பு வைக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பசங்க வந்து மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்காக வந்து எறா வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம சிக்கன்லாம் செய்கிறோம், அதனால் டிஷ் வந்து அதிகமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டாக வாங்கிடுவாங்க, எடுத்து வைக்கிற மாதிரிலாம் வாங்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சங்கராவும் வந்து பாறையும் வாங்கியிருந்தோம். வறுக்கிறதுக்கு வந்து கொடுவா மீன் வாங்கியிருந்தோம். இப்பொழுது சூடு கொஞ்சம் ஹீட் வைக்கலாம். இப்பொழுது எண்ணெய் சூடாகிவிட்டது. லவங்கமா இந்த மம்மி 2 பட்டை சக்கரை அதிகமாக இருக்கா? சரி வைங்க, அந்த பால் ஊற்றி கலெக்டர். அதுவும் ஒருத்தி சொன்னா, நானும் இப்படி தாண்டி கலக்குவேன்னா. கோட்டி கோட்டி உன்ன மாதிரி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலடி, அவ்வளோதான்டி, விட்டுரு. ஓகே மேம். அது போட்டோமா அப்போ? மோகி 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 பட மோகியை வச்சுருந்த கலர் சொல்லலாம். மோகி மண்டையில் முடியலையே. மோகி எறா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம், எட்டி பார்க்குறோம். செல்வியா மாதிரி இருக்காடா? செல்வியா மாதிரி இருக்கா பார்க்குறேன். எறா போவா வேணுமா உனக்கு? எறாச்சிச்சு வேணுமா? குட்டிராஜ் 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 உனக்கும் உங்கள் அப்பா உங்கள் அம்மா மாதிரி யாராவது தான் பிடிக்குமா? ம் ஆமாம் சொல்லு, ஆமாம். அதில் தான் முள்ளே இருக்காது. எவ்வளோ மிளகு போடுற அவ்வளோ அப்படியா? ஃபைனலாக மாமி வந்து அவங்களோட வேலையை முடிச்சிட்டாங்க. அவங்க கொடுத்த எறா தொக்கு அண்ட் மீன் குழம்பு ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மேலே வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டாங்க.
அப்புறம் வந்து கொழுக்கட்டைக்கும் வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அது உட்காந்து 3 பேரும் வந்து ஷேர் பண்ணி கொழுக்கட்டை மாவு பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு டிசைனில் இருந்துச்சு. 3 பேர் பிடிக்கிறதுனால 3 பேருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அத்தை, மாமி, அம்மா 3 பேரும் சேர்ந்து பண்ணியாச்சு. அப்புறம் நானும் கோட்டியும் சேர்ந்து மீனும் முட்டையும் வச்சுட்டோம். மீன் வந்து நான் வறுத்தேன். இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா நான் பேன் தான். இது வாங்கி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணேன். ப்ரெஸ்டீஜில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 1200. பட் ஒன்ஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அயன்டே வாங்கிடலாம். அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இதெல்லாம் போக போக வந்து வேஸ்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஈவினிங் வந்து கும்பம் போடுறதுக்கு இலை போடுறதுக்கு அம்மா அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபைனலாக வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். என்னெல்லாம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன் குழம்பு, எறா, முட்டை, கொழுக்கட்டை. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதம், சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன், பாறை மீன்லாம் போட்டு குழம்பு, மீன் குழம்பு. அண்ட் வந்து கொடுவா மீன் வந்து ஃப்ரையு, எறா தொக்கு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, முட்டை வந்து கோட்டி பண்ணால். அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பிரியாணி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை. ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம கூழ் ஊற்றுற அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைலாம் வந்து ரெடியான பிறகு அம்மா வந்து இலை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போவுமே வந்து இலை போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையிலேயே வந்து விளக்கு மாதிரி பண்ணி வைப்பாங்க. அந்த விளக்கு கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நெய்யில் வந்து திரியை போட்டு நினச்சிட்டு விளக்கேற்றுவாங்க. இலை போட்டுட்டு அது மேலே வைப்பாங்க. அதை வந்து தங்கச்சி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. அம்மா வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க.
மீனாட்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது. நம்ம வீட்டில் கூழ் ஊற்றின ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. எல்லோரும் வந்து நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சு கிளம்பியாச்சு. ஈவினிங்கே கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.